1990 ஜூன் மாதம் 20ஆம் தேதி கல்முனையில் அரங்கேறப்பட்ட தமிழ் இனத்தினுடைய ஒரு இன அழிப்பின் அங்கமாக நடைபெற்ற ஒரு படுகொலை சம்பந்தமாக 36 வருடங்களுக்கு பின்னர் முதலாக கல்முனை மண்ணிலே இன்று இந்த நினைவேந்தல் நினைவு கூறப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது கல்முனை மாநகரத்தின் வாடிவெட்டு வீதி இருக்கின்ற, குறிப்பாக கல்முனை பொது சந்தை இயங்குகின்ற பிரதேசத்தில் சுமார் 160க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வெட்டியும் எரித்தும் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இன வெறியாட்டம், ஒரு இனத்திற்கு எதிராக செய்யப்பட்ட படுகொலை சம்பவமானது சுமார் 1.5 கிழமைக்கு மேலாக நீடித்திருந்தது. அதில் ஜூன் 27ஆம் தேதி 75க்கும் மேற்பட்ட நபர்கள் மேலதிகமாக வெட்டி அவர்களுடைய உடல்கள், குறிப்பாக அவருடைய உடல் பாகத்தில் தலைகள் கல்முனை கடற்கரையில் மிதந்த சம்பவம் மிகவும் மனவேதனைக்குரியதாகவும் கண்டனத்துக்குரியதாகவும் இருந்தது. அந்த வகையில் சுமார் 36 ஆண்டுகளாக ஆறாத வடுவாக கல்முனை பிரதேசத்தில் ஒரு பெரும் படுகொலையாக வர்ணிக்கப்படுகின்ற இந்த கல்முனை படுகொலையானது இன்று 36வது ஆண்டினை பூர்த்தி செய்கின்றது. கல்முனையில் பெரும்பாலும் மாநகரத்தின் நடுவே வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக சொல்லப்படுகின்றது. இந்த அநீதியில் அரச படையினரும் மற்றும் அரசினால் உருவாக்கப்பட்ட ஊர்காவல் படை என குறிப்பிடப்படுகின்ற ஒரு துணை ராணுவ படையினால் இந்த வெறியாட்டம் இடம்பெற்றிருந்ததாகவும் இதில் பலர் தமிழர்கள் கொல்லப்பட்டதாகவும் வரலாற்று மூத்தோர்கள் தெரிவிக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த இழப்பினால் தங்களுடைய உறவினர்களை இழந்து வாடும் உறவினர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறாது சமூகம் இன நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கல்முனை மாநகரத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலையினை நினைவு கூர்ந்து அடுத்த சந்ததிக்கு இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடந்தமையை வலியுறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் இன்றைய தினம் கல்முனை வாழ் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களினால் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக சொல்லப்படுகின்ற இந்த கல்முனை படுகொலையானது இடம்பெற்று 36 ஆண்டுகளின் பின்னர் நினைவு கூறப்படுவதனுடைய நோக்கம் எதிர்காலத்தில் இருக்கின்ற எங்களுடைய சந்ததிகளுக்கும் இந்த விடயம் கடத்தப்பட வேண்டும். அதே நேரம் இந்த விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கும் நாங்கள் இந்த விடயத்தினை சந்ததிக்கு கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதனை குறிப்பிட்டு என்னுடைய உரை முடித்துள்ளேன். நன்றி. கல்முனையில் நடந்தேறிய இனப்படுகொலையை நினைவு கூறுமுகமாக கிட்டத்தட்ட 36 வருடங்கள் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடந்தேறிய கல்முனையில் இனப்படுகொலை நினைவுகூறுமாக இன்றைய முதலாக நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இதை வருடம் நாம் நினைவு கூறுவது மிகவும் சால சிறந்தது. அந்த வகையில் கல்முனை மக்கள் எதிர்பாராத இருந்த ஒரு நாள் திடீரென ஊர்காவல் படையினரும் இலங்கை ராணுவ அரச படையினரும் வந்து நமது தமிழ் மக்களை ஒன்று குறித்த ஒரு நாள். கிட்டத்தட்ட நாம் அறிந்த வகையில் 160 பேர் இறந்ததாக சொல்கிறார்கள். கல்முனை மாநகரத்தின் நடுவினில் கடைகளில் இருந்த பொருட்களை, தமிழர்களின் கடைகளை உடைத்து அந்த பொருட்களை வீதியில் எறிந்து அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கின்ற போது கற்பிடி தாய்மாரை கூட எடுத்து எறிந்த நமது உத்தமி என்ற ஒரு பெண், நமது கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை கூட, கற்பிணியாக இருக்கின்ற பெண்ணை கூட தூக்கி எறிந்திருக்கிறார்கள் அந்த நெருப்பில். இது சரித்திரமாக இருந்திருக்கின்றது. நாம் இந்த நிகழ்வு காலகாலமாக நடந்தேறி வருகின்றது. கல்முனையில் மட்டுமல்ல, நாம் அறிந்த இலங்கையில் தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து இடங்களிலும் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. தற்போதும் இந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்தேறிய இந்த இனப்படுகொலை நாம் கட்டாயம் நிலவு கூறணும். உங்களுக்கு தெரியும், செம்மணியில் திடீரென ஒரு செம்மணி அகழ்வின் போது 36 உடல்கள், உடல் 32 360 மொத்தமாக ஒரு இடத்தில் நேற்றைய தினத்தில் மற்ற 36 உடல்குடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு எலும்பு கூட உயிர்கள் இருக்கின்றது. என்னுடைய நீதி அமைச்சர் வந்து போயிருக்கிறார். அவர்களுடைய என்னுடைய காணாமல் போனவர்களுடைய உறவுகளை கூட சந்திக்கவில்லை. இந்த அரசாங்கத்திலாவது நாம் நினைக்கின்றோம் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று கேட்டு கல்முனை இந்த இனப்படுகொலை நாம் நினைவு கொண்டு எமது நன்னடத்தையும் துக்கத்தையும் நாங்கள் கூறிக்கொண்டு விட வருகின்ற. நன்றி, வணக்கம். அஞ்சலி
நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0799000115 077900015. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.